சிசி அண்ணாதுரை ஐயா அவர்கள் சிசி அண்ணாதுரை ஐயா அவர்கள் எங்கள் ஆரணி தனுசு அவர்களை பாராட்டி ரூபாய் 100 தண்ணி கொண்டு நாகமன்றேன் உலகரை சென்றால் தண்ணி கொண்டு வந்து சாதத்தை தடுத்து விட்டாய். இருந்தாலும் உன் மீது ஒரு பாவம் பண்ணவில்லை. எச்சரிக்கை போகிறேன். அருகில் வருவேன், என் மனவை கண்டுபிடிப்பேன், அவளோடு சந்தோஷம் இருப்பேன் என்று கட்டணிக்க நினைக்கிறேன். கிட்ட நெருங்கவில்லையே, ஆனால் காற்று வீசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டுபிடிப்பேன் உனக்கு கிட்ட நெருக்கடியில் ஆனால் காற்று வீசுறது. ஆமா ஆமா திரும்ப எப்படி எப்படின்னா கரெக்டா கரெக்டா கைத்துல மாலை கைத்துல மாலைன்னு கேட்டேன். அதாவது சின்ன ஒரு மூக்குத்தி கொடுத்துருவான் நான் தான் வாங்கி கொடுப்பேன். இவ்வளவு பெரிய மாலும் கைத்துல இருக்கு அவன் தான் கொடுப்பான். நான் என்ன வாங்கி கொடுப்பாங்க தான் கொடுப்பான். இவ்வளவு பெரிய மாலும் கைத்துல எப்படி வச்சு மாலை கண்டுபிடிக்க முடியல. மாலை எப்படி வச்சு நீங்க நான் உங்ககிட்ட உண்மை சொல்ல பேசுறேன். இது வந்து ஒரு பொலிஷன் நான் பாத்துக்கிறேன். உண்மை சொல்லி சாரி என்னம்மா யார் வாங்கி கொடுத்துருயா எனக்கு வெக்கம் மாறுது சொல்லுமா ஒண்ணு சொல்லு. குளக்கரைக்கு போய் தண்ணீர் எடுத்துட்டு திரும்பி வரும்போது அது மறைச்சிட்டாரு. யாரு அதுதான் அதுதான் என் அவரே வாங்கினாரு. அது அவருக்கேலாம் எது பண்ணணும்னு சொல்லு. இந்த மாலை ஒரு 2 மாசம் தாங்க என் வீடு தேடி வந்துக்கிறேன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. தான் இங்க வந்து கொடுக்குறேன்னு கூட்டு. அதாவது அவர் அன்பாவை அதாவது மாலை கொடுங்க அவர் வாங்கி தரா. அவர் நான் தவறா நினைக்க மாட்டேன். தங்க மான மனுஷன் அவர் குணம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அவர் ஏன் உனக்கு வாங்கி கொடுத்தாருன்னா தம்பி மனைவி அண்ணா அப்படி அந்த வர போற வேற மாதிரி பேசுனேன். தம்பி மனைவி அவர் வாங்கி கொடுப்பாரு. அன்பா போடுங்கண்ணே ஆளை கேட்டு வச்சலாம். என்ன பண்ணீங்கிறா படகுன்னு ஒரு 4 அடி வெயிட்டானா மந்திரம் போட்டுங்கிறா தேவடியாளுக்கு வந்தோன்னா குடிமக்கள். நான் பெருங்குடி, அவன் சிறுங்குடி, அவன் மதியானம் குடி. 12 மணி நாங்களிட்ட பயிர்கள் அனைத்து காட்டு மீன்கள்லாம் வந்து அழுகுதுங்கம்மா. நீங்க தான் காட்டுக்கு வேட்டையாட வரணும். அனைத்து விழுங்க நீங்க தான் வேட்டையாடுங்கப்பா. ஐயா நான் காக்காளி கலகா நாட்டு விட்டு வச்சேன். எத்தனை வருஷம் சரி பார்த்தா ஒரு கேள்வி ஒரு பக்கம் போட்டு வச்சிருந்தேன். அந்த கேள்வி ஒரு பக்கம் நாத்து விட்டு வச்சிருந்தேன். ரெண்டுத்தையும் சேர்த்து கலக்கா நாத்து. ஒரு கையில் நாத்து விட்டு அதே கையில் கலக்கா போட்டு 2 சேர்த்து காக்கா நாத்து சொல்ல வரேன். அறிவாதான் சொன்னேன்.
அவங்க எப்படி அவங்க குறை சொன்னாங்க அவன் குறைய சொல்றா சொல்லுமா அன்னைக்கு பாடசாலைக்கு இல்லது வைக்கணுமா பாடசாலைக்கு அன்னைக்கு பாடசாலைக்கு போனா பாடியில் போட்டு வைக்குமா காட்டுனையே போனா காட்டுனையே வாமா கரண்டி மிருத்தங்கோ சேர்ல வந்து வை மாதிரி கரண்டி மிருத்தங்கோ சேர் அதெல்லாம் நீ கிளம்பு பையன் எப்படி தெளிவா பேசுறான் நான் படிக்கிறா பித்தாவது ஓ பித்தாவது கழுத்து சுழிக்கும் போது பார்த்து டேய் அட எவன்டா அவன் 10வது டேய் கண்ணேட்டி 10வது அவன் 10வது நாள் வரடா ஆஜே சந்திரன் போடுடா 10ஆம் வகுப்பு பித்தா வகுப்பு உங்களுக்கு சமையா நான் வாங்கிட்டு வாங்க கிரவுண்டுக்கு என்ன பாத்தீங்க முட்டை பாய்க்குமா படிக்குது போல முட்டைக்கு தான் போறேன் முட்டையா நான் வாங்கி தந்துறேன் அட போடா சரி தம்பி கல்வி இல்லாத கல்வி இல்லாத ஒரு சமண்டா அவங்க இருவருக்காக இல்லையாடா உனக்காக வரா செல்லாம் என்னடா ஒண்ணு வீட்டுல என் பத்துன்னு கிடையாது பொண்ணடி பத்துன்னு தான் என் காதலி அவ பேச கேட்கறேன் இனிமேலும் அவ பேச கேட்பேன் வாய்த்தான் சொல்ல வாயை தோறேன்டா வலிக்குதா அங்க பாரு ஒண்ணு ஒண்டியா திருப்பி அவ சொல்லுவான் போ சொல்ல வரேன் என் தப்பன கத்திக்கிட்டு ஏய் சொல்லியா இல்லைங்க நான் சொல்லுவேன் அட பாவி ஆமா என்னமோ இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு உலவ தாமா தட்டி ஓட்ட போட்டுருந்தான் போயிட்டு வந்துட்டாடா பாவியா ஆமா தண்ணி போக போறோம் தாம தண்ணி பிடிச்சு அல்லங்க போடலாம் போடலாம் நீ ஊரா அதுக்கு கூட ஊர் ஆளுங்க அம்மா எல்லாம் பத்து வாங்கி சொல்லலாம் என்னம்மா ஏன் வா அம்மா என்ன சொன்னா ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க எப்படி வரலாம் ஏன் வரலாம் அதாவது நாட்டு மக்கள் குறை என்ன நம்ம இதை பத்திக்கிறோம் நான் ஒரு நாட்டு மாமன் ஞாபகம் போறேன் மகன் ஞாபகம் போறேன் அதனால காற்றுல விலங்கு அடித்து நாட்டுல பயிர் எடுத்து நாசு எனக்கு வேடி கூப்பிடுறாங்க உங்களை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சது கிடையாது என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னா நான் எப்படிங்க கூப்பிட்டு மாமா கூப்பிடுங்க கூப்பிட்டு வரக்கூடாது கூப்பிட்டுங்க வாங்க காணாத போறோம் காட்டி ஆட போறோம் மிருகங்கள சாவடி தான் போறோம் கூப்பிட்டுங்க பெண் வரக்கூடாதுமா கூப்பிட்டுக்கமா நீங்க பேர் வேட்டையாடுங்க நானும் மலையான போதால பத்துனுக்குறோம் இந்த அடி இது தப்பே இல்ல போடுங்க வாங்க ஏண்டா ஏண்டா டேய் லைசென்ஸ் அவர் போட்டு வச்சு பாரு வண்டி நீ ஓட்டு போலாம் நிக்கிறியா வாங்க நான் 3 பேரும் வேட்டையாடுமா நீ இவ்வளவு போதாலும் போட்டு பத்துப்பியா ஏண்டா கடவுள் தான் அந்த குடும்பம் உனக்கு கொடுக்கலையா எஜமா அதான் செய்து பாக்க எஜமா அவன் அடிக்காத தலையா எஜமா அவன் அடிக்காத எஜமா 10 நைட்டு 10 பகல கூட அம்மாக்கு எந்த ஒரு சேதாரம் ஆகாது ஏண்டா அப்படிதான் இருக்கும் டேய் ஆமா இவனால என் பத்திட்டு சேதாரம் கிடையாது ஆமா தேவடி அப்படி யாரா கூட்டி குத்துந்தா ஆமா மனச மாத்தி கூட்டி ஆமா ஒரு கோடி பேட எங்க கூட்டி குத்துறோம் கடவுள் போகுது சிரிக்கிறேன் அம்மா நான் வேடி போயிட்டப்பட்ட என்னங்க பாத்துங்கறா என்ன மட்டும் பாத்து அம்மா என்ன தான் நினைச்சுக்கிறீங்க கண்ணுல எல்லாரும் பார்க்க தான் செய்யும் இல்ல இல்ல கண்ணு சொல்றேன் இப்ப நம்ம கொண்டா எல்லாத்தையும் சுத்தி பார்க்கல அது மேத்தான் சரியாத நானா ஒரே பரம பாத்து நீ தான் சுத்தி பாத்துங்க கிடக்கு அம்மா வேடி போட்டு என்னங்க வேடி போட்டு நான் ஒண்டியா இருக்கணும் எப்பவுமே நீங்க மனக்கவலை படவே கூடாது ஏமா இருக்குன்னு பாதியிலே வேலை விட்டு ஓடியா இருக்கு இல்ல ஒரு 10 நாள் அம்மா வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஆமா ஒரு மாசம் ஆகும் ஒரு வருஷம் கூட ஆகும் செத்துருவேன்னா செத்துக்கா அடப்பாயித்துக்காரன் 3 நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்றேன் ஒரு வாரம் 2 மாசம் ஒரு வருஷம் வேடிக்கு வரமா என்னங்க ஒரு 10 நாள் தான் உங்களுக்கு டைம் இந்த 10 நாள் எவ்வளவு சீக்கிரமா வரீங்க அந்த 10 நாளா தனியா இருக்கணும் வருத்தப்படாதீங்க ஆமா யார் இது பாருங்க என்ன ஆறு பக்கமா ஒரு 10 நாள் சீக்கிரம் இல்ல அவர் நம்பி 10 நாள் 10 வருஷம் தான் கூட கண்ணியமா பாதுகாப்பாடு ஆமா தம்பி பண்ணாடி வருவங்கண்ணா ஆமா நீ பாத்துக்கோ நீ இறங்கிட்டு போற சரி புள்ளிமான் தானே உனக்கு எவ்வளவு வாங்கினது எவ்வளவு கொடுப்பு எவ்வளவு திமிரி இருந்தா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பொம்பளை மேல கை வைக்கிறேன் எப்படி என் மேல கை வச்சியோ அப்பவே முடிவு பண்ணிட்டுட்டா கானகத்துக்கு போன மறுபடியும் என் காலடியில் தானே வந்து விழணும் அப்படி விழுகிற சமயத்தில் மதுபானத்தை கொடுத்து
உன்னை மழைக்கு வசப்படுத்தி சொர்க்கத்தை காட்டி நாடு நகர சொத்து பத்து உப்பு சட்டி வரகோரே என் பேர்ல எழுதி வாங்கணும். நடு தெருவுல கோமணத்தோடு நிக்க வைக்கல. என் பேரு மனோரஞ்சது கிடையாது. இந்த சக்தி வாய்ந்த மாளிகை கழுத்துல போட்டு சாத்தி கொண்டு வெட்டியாடுனேன். இதே மாளிகை நான் கழுத்துல போட்டுக்கிட்டு ஆறு பக்கம் மாமா கூட நான் குடும்பம் நடத்தல. பறவை மேல பாருங்க சிங்கம் புலி அதோட பேசு காப்பி அதோட பேசு அதோட பெரிய மிருகம் சிறுத்தை அதோட பேசு காண்டா மிருகம் அதோட பேசு நீர் யானை காட்டுல பெரிய மிருகனா என்ன மிருகம் நம்மள மிருகம் கத்தி வரும் அந்த நேரத்தை அந்த மிருகத்தை குறி வைப்பீங்க அந்த குறியத்தை விட மிருகம் ஓடும் திரும்பி பாராட்டுறேன் போதும் நீரோடு தண்ணி குடி போறேன் தண்ணி குடிக்கிறேன் என்ன ஆச்சரியமா இருக்கு நீரோட தண்ணி அருந்தலாம் நினைக்கிறேன். ஆமா நீரோட தண்ணியில பார்த்தாயா அழகான கண்ணாடி மாதிரி தெரியுது. கண்ணாடி மாதிரி இல்ல கிண்ணாடி மாதிரி இல்ல போய்சில் போகுது. மூணு சேர்ந்து உள்ள சேர்ந்து பார்க்கலாம். ஐயோ நாங்க வரலமா நாங்க கொண்டாடி ஒரே ஒரு ஆம்பியா அவங்க கணக்கு தெரியும். நீதான் போய் வாயா. இது பிளஸ் சுடுகாடு மோகினி பேசா நடப்போம். ஆமா நமக்கு வம்பு தப்பட பாடு நாளே கண்ணா போடுவாங்க. கண்ணாடி மாதிரி தெரியுது. இவர் கண்களுக்கு தெரியவில்லை என்கிறாளே. சரி சரி அந்த கண்ணாடி மாதிரி உள்ள சென்று பார்க்கிறேன். கண்ணாடி மாதிரி உள்ள சென்று பார்த்தால் தன்னன் தனிமையில பெண் ஒருவர் பத்து உறங்கி கொண்டிருக்காளே. என் மனோவிட ரொம்ப அழகா இருக்காளே. பார்க்கும் போது இவளை கட்டி அணைக்க வேண்டாம். இவளோடு சந்தோஷம் இருக்கணும் தான் மனசு துடிக்கிறது. இவளா உறக்கத்தில் இருக்கிறாள். உறக்கத்தில் இருக்கும் போது அந்த பெண்ணோடு ஒன்று சேர வேண்டும். சென்று பார்த்தால் தன்னோடு பெண்ணோடு படுத்து உறங்கி கொண்டிருந்தாள். அவளுக்கே தெரியாம அந்த பெண்ணோடு ஒன்று சேர்ந்து விட்டேன். இப்போது போய் மனோ பார்க்கணும்.
எப்போ வந்தீங்க? நாட்டியம் அப்பா சிறப்பான நாட்டியம் சென்றால் எப்போது வருவாரோ வரமாட்டாரோ என்ற மனையாக்கத்தோடு ஆய்வு கொண்டு ஓடாடுறேன். நான் எது கழுவணும்? ஏங்க நீங்க என்ன புலிக்குட்டியா? புலிக்குட்டியா நீ? புலி. ஓஹோ யாரும் யாரும் வர சொல்றது. அதாவது ஏய் மாலை போடாதான் சொன்னேன். ஆமா எனக்கு கைட்டு மாட்டேன் சொல்லியிருக்கேன். அந்த மாலை வந்து எனக்கு கைட்டு வந்தா எனக்கு கேட்ட முடியல. அதனால சரி போனது போகட்டும். நான் புள்ளிமான் தன பிடிச்சிட்டு வரேன். ஆனா காட்டுக்கு சென்று வேட்டையாடினேன். ஒரு சில மிருகம் எல்லாம் தப்பி ஓடிடுது. போய் தாயிச்சா நான் பிடிக்கல. இன்னைக்கு வீடு போறேன். போயிட்டு வேட்டையாடிட்டு வரும்போது நீ கேட்ட பத்திய மான்குட்டி 3 மான்குட்டி கேட்டிருக்கேன். அந்த கருவாகப்பட்டது குழந்தையாக பிறந்த உடனே அந்த பச்சை இளம் குழந்தையை கொன்று அதன் உடலிலே இருக்கக்கூடிய உதிரத்தை வாரி வாரி குடித்தார். மரகதமாலா உடைய வயிற்றிலே வளர்கின்ற கருவறை இனத்தை அறிந்து கொண்டிருக்கிறாயா? ஆழ்தால் மாட்டி விட்டுவியனா வரண்டி கண்ணாடி மாட்டி என்னுடைய சக்தினால் உடைய கருவறை சேர்த்து வைத்ததால் உடைய வயிற்றிலே அந்த கருவறை உண்டாயிற்று. அவர் முகத்தை கூட நான் பார்க்கவில்லை தாயே. இப்பொழுது நீ மாத கர்ப்பிணியாக இருக்கின்றாய். ஆகினாலே என்னுடைய சக்தினால் உன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தையை இப்போதைய பிறகு தந்திருப்பார். என்னுடைய சக்தினால் மறைகிற மாணவன் வீட்டில் குழந்தையை பிறகு செய்து விட்டேன். இப்போதை செல்ல வேண்டாம். அந்த பச்சையிடம் குழந்தை கொள்ள வேண்டாம். அதன் உடலில் இருக்கக்கூடிய உதிரத்தை மாறி கொடுத்து என் அகோர பசியை தீர்க்க வேண்டும்.
சோறு இல்லாம கூட இந்த மாலை இல்லாம என்னால இருக்க முடியல. இருந்தாலும் விவேக் கடைசி வரணுங்க அவனுக்கு. மறுபடியும் வருவாள் இந்த மாலை கழிட்டு சொன்னா இந்த ஊர்ல 1 லிட்டர் பால் வாங்கி சுண்டைக்காய் வச்சு அந்த சுண்டைக்காய் கலந்து கொடுத்து அவனை சாவடிச்சு இதே ஊர்ல மண்ணு தோண்டி பழிச்சுட்டு போயினேன்றது. அவனுக்கே தெரியாம அந்த பெண்ணோடு ஒன்று சென்று விட்டேன். மீண்டும் அரண்மனை போனா எப்போது அவன் ஞாபகம் தான் வந்து. அதனால மீண்டும் வேட்டையாட சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? மீண்டும் அந்த பெண்ணை அனுபவிக்கணும். இப்ப கண்ணாடி மாதிரி உள்ள சென்று அந்த பெண்ணு என்ன செய்யணும்னு பாக்குறேன். நீங்களோ சில நேரம் உயிரோடு இருக்கிறீங்க, சில நேரம் இறந்து போன பிணமா காட்சியளிக்கிறீங்க. இதுக்கு என்னம்மா காரணம்? மகனே ராஜா, அம்மா என்னமா சொல்றீங்க? இன்னும் கட்டவாக்கம் கட்டவாக்கல்ல முட்டுவாங்கம்மா. இன்னும் முட்டுவாக்கம் கிராமத்தை சேர்ந்த கட்டை கூத்து நாடக கலைஞர் எங்களுடைய தாந்தோணி கட்டை கூத்து நாடக உரிமையாளர் தாந்தோணி ஐயா அவர்கள் எங்களுடைய ஆரணி தனுஷ் நாடக படத்தை பாராட்டி 101 ரூபாய் கொடுத்துள்ளார். அண்ணாருடைய குடும்பம் மென்மேலும் வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிறது. மகனே ராஜா, என்ன கேட்டாய்? எனக்கு என்னம்மா சொல்றீங்க? நள்ளிரவு நேரத்திலே 12 மணி அளவில் ஒரு பெருத்த ஒரு வந்தார் ராஜா. அப்படியா? அவங்களிடத்தில் கேட்டாய், இதுக்கு தகுந்த பதில் சொல்வாங்க.